இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வருஷத்துக்கு வெறும் 3000 ரூபா செலுத்தினா போதும். அந்த வருடம் முழுவதும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் நாடில் உள்ள எல்லா டோல்கேட் வழியாகவும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை விரைவில் மத்திய அரசு கொண்டு வரப்போகுது. அதை டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்ய வருஷத்துக்கு 3000 அப்படி இல்லைன்னா 15 வருஷத்துக்கு 30,000 நீங்கள் செலுத்தினீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டோல்கேட் வழியாகவும் நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்தாமல் பயணிக்கக்கூடிய வசதியை மத்திய அரசு விரைவில் அறிமுகம் செய்ய இருக்குது. நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல்கேட்டில் ஃபாஸ்டேக் மூலமாக இப்போ ஆல்ரெடி கட்டணம் வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி சுங்கச்சாவடிகளை நம்ம கிராஸ் பண்ணுறக்கூடிய உள்ளூர் பொதுமக்களின் வசதிக்காக மாத சலுகை கட்டணத்தில் பாஸ் பெறுற வசதி ஆல்ரெடி இருக்குது. அதுபோக சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கிறது, அதுபோக நெரிசலை தவிர்க்கிறதுக்காகவும் மத்திய நெடுஞ்சாலைத்துறை பல்வேறு மாற்றங்களை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி காசு வாங்காமல் பயண தூரத்தின் அடிப்படையில் சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிப்பது குறித்தும் மத்திய அரசு பரிசீலித்து வராங்க. இந்த நிலையில தான் வருஷத்துக்கு 3000 ரூபா அப்படி இல்லைன்னா 15 வருஷத்துக்கு வெறும் 30,000 ரூபா நீங்கள் கட்டி ஒரு தடவை பாஸ் வாங்கிட்டா போதும். நாடு முழுவதும் இருக்கிற டோல்கேட்டில் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கிராஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய நெடுஞ்சாலைத்துறை விரைவில் அறிமுகம் செய்ய இருக்கிறதா அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவிச்சிருக்காரு. தற்போதைய நடைமுறைப்படி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 340 ரூபா செலுத்தினீங்கன்னா உள்ளூர் பாஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வச்சுக்கிட்டு அந்த லோக்கலுக்குள்ளே நீங்கள் எத்தனை தடவைனாலும் டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4080 ரூபா செலவாகும். இதே இது வருஷத்துக்கு நீங்கள் வெறும் 3000 ரூபா செலுத்தி பாஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1080 ரூபா மிச்சமாகும் அப்படின்னு மத்திய அரசு அவங்களோட வட்டாரங்களில் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மேலும் இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள் காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள்.